அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்கள் எவ்வாறு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரக இணையதளத்தில் சென்று தங்களது NRI ஐடியை கிரியேட் செய்வது, அதற்கான பயன்கள் என்ன என்பதை பற்றி தான் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை நிமித்தமாகவும் கல்விக்காகவும் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இவர்கள் தாங்கள் செல்லும் இடங்களில் வேலை வழங்குபவர்களாலோ அல்லது வேறு ஏதாவது இன்னல்களுக்கு உள்ளானாலோ அதை பற்றிய புகார்களை தெரிவிப்பதற்கும் அவர்களது நலனில் அக்கறை காட்டுவதற்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை செயல்பட்டு வருகின்றது. தற்போது அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சகம் சார்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் கருதி அவர்களுக்காக ஒரு அடையாள அட்டை, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அடையாள அட்டை என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த NRI தமிழ் அடையாள அட்டையை எவ்வாறு நாம் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்வது, அதற்கான பயன்கள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையுமே தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. nritamils.tn.gov.in Commissionerate of Rehabilitation and Welfare of Non-Resident Tamils, அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அயலக தமிழர் நல சங்கங்கள், அயலக தமிழர் நல மறுவாழ்வு போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்துல 2 லாங்குவேஜ்ல கொடுத்திருக்காங்க, தமிழ் ஆங்கிலத்துல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தமிழ் வேணும்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இணையதளம் லாங்குவேஜ் தமிழைக்கு மாற்றப்படும். தமிழ் நம்ம செலக்ட் பண்ண உடனே இந்த இணையதளம் தமிழைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதுல இந்த மெனுவிலே கொடுத்திருக்காங்க சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மெனு கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நலவாரியம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பதிவு செய்தல், காப்பீட்டு திட்டம், கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, சட்ட உதவி, இந்த மாதிரி சேவைகள் எல்லாமே இந்த அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சகம் சார்பாக வழங்குறாங்க. பதிவு செய்தல் எவ்வாறுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஏன் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அயலக தமிழர் அடையாள அட்டை, அதாவது NRT ஐடி கார்டு என்பது தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வசிக்கும் தமிழர்களை தமிழ்நாடு அரசாங்கத்துடன் இணைப்பதற்கான பாலமாகும். இந்த புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையானது அயலக தமிழர் நல வாரியம் வழங்கும் அனைத்து சேவைகளையும் வசதிகளையும் தற்போதும் எதிர்காலத்திலும் பெறுவதற்கான வாய்ப்பினை ஒவ்வொரு அயலக தமிழருக்கும் அளிக்கிறது. யார் யார் பதிவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அயலக தமிழரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளலாம். இந்த அடையாள அட்டை அயலக தமிழர்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? இத்தரவு தளத்தை உருவாக்குவதன் முதன்மை நோக்கம் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை மிகவும் எளிமையாக அணுகுவதற்கு அயலக தமிழர்களுக்கு உதவுகிறது. இதில் நிதி உதவி, சுகாதார உதவி, காப்பீடு, கல்வி பலன்கள், திருமண உதவி, ஓய்வூதியம் மற்றும் பல இருக்கின்றன. அடையாள அட்டை அயலக தமிழர்களுக்கு அவர்கள் நிலை மற்றும் இந்த திட்டங்களுக்கான தகுதிக்கான சான்றாக செயல்படும். பதிவு செல்லுபடியாகும் காலம், இந்த அடையாள அட்டையை ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். பதிவுக்கான செலவு, ஒரு அடையாள அட்டைக்கு முதன்முறையாக பதிவு கட்டணம் ₹200, 3 ஆண்டுகளுக்குள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்புறம் காப்பீட்டு திட்ட விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அயலக தமிழர் காப்பீடு என்றால் என்ன, காப்பீட்டு திட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயலக தமிழர்களுக்கான காப்பீட்டு திட்டமானது வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் வாழும் அயலக தமிழர்களுக்கு காப்பீட்டு தொகையை வழங்கும் திட்டமாகும். விண்ணப்பதாரர் பதிவு செய்யப்பட்ட அயலக தமிழர் அடையாள அட்டை வைத்திருப்பவராக இருந்தால் மட்டுமே அயலக தமிழர் காப்பீடு பெற முடியும். காப்பீட்டின் பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடையாள அட்டை வைத்திருப்பவருக்கு குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கான தீவிர நோய்க்கான காப்பீடு, கட்டாயமற்ற கூடுதலான தனிநபர் விபத்து காப்பீடு 10 லட்சம் வரை, புற்றுநோய், சிறுநீரக செயலிழப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பல தீவிர நோய்கள் அடங்கும். தீவிர நோய்க்கான காப்பீட்டு தொகைக்கான குறைந்த வருடாந்திர கட்டண தொகையாக 350 ஆகும். கட்டாயமற்ற தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டத்திற்காக ₹395 குறைந்தபட்ச வருடாந்திர கட்டண தொகையாகும். இதற்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். கட்டாயமற்ற தனிநபர் விபத்து காப்பீட்டிற்கு 18 முதல் 70 வயதிற்குள் இருக்க வேண்டும். வேலை தொடர்பான சரியான ஆவணங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற முழு விவரமும் தெளிவாக கொடுத்திருக்காங்க. தனிநபர் விபத்து காப்பீடு, காப்பீட்டு தொகை எவ்வளவு, கட்டண தொகை எவ்வளவு, தீவிர நோய் பாதுகாப்பு காப்பீட்டு தொகை எவ்வளவு, கட்டண தொகை எவ்வளவு அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தீவிர நோய் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. விபத்தின் போது காப்பீட்டினால் கிடைக்கும் பயன்கள், செலுத்த வேண்டிய இழப்பீடு போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. நீங்க கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்புறமா கல்வி உதவி தொகை கொடுத்திருக்காங்க. அயல்நாடுகளுக்கு பணியின் பொருட்டு சென்று அங்கு இறக்கும் குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்த தமிழர்களின் குடும்பத்தில் உள்ள கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்விக்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதற்கும், உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அவர்களின் விகிதத்தை அதிகரிப்பதற்கும், கல்வியில் அவர்களின் ஆர்வத்தினை அதிகரிப்பதுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கு தகுதியானவர்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசின் 10ஆம் வகுப்பு மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அல்லது அயல்நாடுகளில் அதற்கு இணையான படிப்புகளில் தேர்ச்சி பெற்றவர்கள், மருத்துவ கல்லூரி படிப்பு, பொறியியல் பட்டப்படிப்பு, வேளாண்மை பொறியியல் மற்றும் ஏதேனும் ஒரு துறை, டிப்ளமோ படிப்பு, ஏதேனும் ஒரு துறையில் அல்லது அதற்கு இணையான படிப்புகள், கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற
மாணவர்கள் மட்டுமே இக்கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள். அயலக தமிழர் நல வாரியத்தில் பதிவு பெற்று பதிவு காலாவதியாகாமல் உள்ள அயலக தமிழரின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும். இவ்வாறு விதிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்வி உதவித்தொகை எவ்வளவு காலம் தகுதியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு பாடத்திட்டத்திற்குமான கால அளவில் உதவித்தொகை வழங்கப்படும். உதவித்தொகை விகிதம் கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிக்கின்றவர்களுக்கு உதவித்தொகை ரூபாய் 3000, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மேல்நிலை கல்வி படிப்பவர்களுக்கு ரூபாய் 4000, தொழிற்கல்வி பயில்பவர்களுக்கு 4000, பொறியியல் பட்ட மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு 12,000. அந்தவாறு ஒவ்வொரு படிப்பிற்கும் ஏற்ற உதவித்தொகை விகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் திருமண உதவித்தொகை திட்டம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அயல் நாடுகளுக்கு பணியின் பொருட்டு சென்று அங்கு இறக்கும் குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்த தமிழர்களின் குடும்பத்தில் உள்ள மகன் மகள்களுக்கு சிறந்த எதிர்காலத்தினை உருவாக்குவதும் அங்கீகரிக்கப்பட்ட வயதில் திருமணம் செய்து திருமணத்தின் பொருட்டு ஏற்படும் எதிர்பாராத கூடுதல் செலவினம் காரணமாக அவர்களின் குடும்பம் கடலில் சிக்கி தவிப்பதை தடுப்பதுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த சேவைக்கு தகுதியானவர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் பதிவு செய்து பதிவு காலாவதியாகாமல் உள்ள அயலக தமிழரின் மகன் அல்லது மகள்களுக்கு வழங்கப்படும். விரிவான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகை விகிதங்கள் எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உதவித்தொகை செலுத்தும் முறை கொடுத்திருக்காங்க. அப்புறம் சட்ட உதவி, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த சேவைகளை எல்லாமே தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே அயல் நாடுகளில் வேலை செய்யும் தமிழர்கள் கண்டிப்பாக இந்த அயலக தமிழர் நல அட்டையை பதிவு செய்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையதளத்தில் சென்று எவ்வாறு அயலக தமிழர் நல அட்டையை பதிவு செய்வது என்பதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.